தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். குதிரை பேர அரசினுடைய கட்சி அலுவலகமாக செயல்படுகிறதா தலைமைச் செயலகம் என்பது குறித்து தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம். இந்த குதிரை பேர அரசனுடைய கட்சி அலுவலகமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று சொல்லக்கூடிய தலைமைச் செயலகமானது முழுமையாக தாவேகாவுடைய கட்சி அலுவலகமாக தான் செயல்படுகிறது என்பதுதான் கடந்த சில நாட்களாக அங்கு பார்க்க முடிகின்றது. ஒரு கட்சியினுடைய தலைவராக அல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகத்தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய திரு கே செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் உள்ளிட்ட திரு புஷி ஆனந்த் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் அங்கு கட்சியிலே இணையக்கூடிய ஒரு இணைப்பு விழாவாக தங்களது அமைச்சர் அறைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது 150 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு அவை. அந்த சட்டமன்றத்தில் அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படுவதற்குத்தான் அந்த சட்டமன்றத்தை உருவாக்கி கொடுத்துள்ளோம். அங்கு இன்றைய தினம் அஇஅதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக அமைச்சர் அறையிலே போய் தாவேகாவில் இணைந்து பேட்டியும் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் புஷி ஆனந்த் அவர்களுடைய அறையிலே பலகட்சி மன்னன் திரு மதுரை டாக்டர் சரவணன் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்ததாக அறிவிப்பு வெளியிடுகிறார்கள். இதேபோல் இந்த தலைமைச் செயலகத்தில் பல கட்சிகளிலிருந்து இணைப்பு விழாவை நடத்த வேண்டும் என்று தாவேகாவுடைய அமைச்சர் பெருமக்களோ, தாவேகாவுடைய குதிரை பேரரசனுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோ, பல கட்சி இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சி நிர்வாகிகளை தாவேகாவில் இணைப்பதற்கு தங்களது பனையூர் அலுவலகத்தை பயன்படுத்த வேண்டும். அது கூட இந்த தற்கொலைகளுக்கு தெரியாத வண்ணம் தான் இன்றைய ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு கட்சி பாகுபாடு இல்லாமல் தான் அந்த தலைமைச் செயலகம் என்பது இதுவரை நடந்து வரக்கூடிய ஒரு அலுவலகமாக இருந்து வந்தது. ஆனால் இன்றைய தினம் தலைமைச் செயலகம் தாவேகாவுடைய கட்சி அலுவலகமாக மாறுகிறது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் தாவேகாவுடைய கொடி இந்த தலைமைச் செயலகத்திலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடிக்கு பதிலாக பறக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.